ஹாய் விவர்ஸ், நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். நம்ம பார்க்க போகிறது சித்த மருத்துவத்தில் புற மருத்துவ ஒரு பிரிவு, அதாவது பீச்சு முறைன்னு சொல்கிறோம். பீச்சு முறை அப்படின்னா ரெக்டல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். ஏன் அந்த ரெக்டல் ஆசன வாய் மூலமாக மருந்தை செலுத்துறது ஏன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஆசன வாயானது அதிக அளவு குருதி ஓட்டம் மிக்க பகுதியாக இருக்குது. அந்த அளவில் நம்ம மருந்து செலுத்தும் போது ஈஸியாக அது கல்லீரல் வழியாகவும் பரவி நமக்கு ரத்தத்தில் மருந்து கலந்துருது. ப்ளஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் மூலமாகவும் கலந்து நமக்கு ரத்தத்தில் கலக்கிறனால தெரப்பட்டிக் எஃபெக்ட் ஆஃப் த ட்ரக் ஈஸியாக நமக்கு உடம்புல கிடைக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குது. நம்ம மரபு சார்ந்த சித்த மருத்துவர்கள் நம்ம மூலிகை சாரான எண்ணெய்கள், கிருதங்கள், அதாவது நெய் மருந்துகளை உட்செலுத்தி ரொம்ப எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம பார்க்க போனால் லம்பார் ஸ்பாண்டோசிஸ், லம்பார் ஸ்பாண்டைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ், லம்பார் சாக்ரசேஷன், அன்லார் டேர் போன்ற ப்ராப்ளங்களுக்கு நம்ம முதல்ல இந்த பீச்சு முறை ஒரு 5 days, புறவளையம் ஒரு 5 days, ப்ளஸ் இன்டர்னல் மெடிசின்ஸு அப்படிலாம் பண்ணும்போது, மசாஜ் தெரப்பி பண்ணும்போது நல்ல எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்குது. நன்றி.